புதிய ஓட்டர் ஐடி கார்டை வந்து எப்படி 7 நாளில் வீட்டுக்கு வர வைக்கிறது. நிறைய பேரோட ஓட்டர் ஐடி பழசா இருக்கும். அதாச்சும் பழைய ஓட்டர் ஐடியா இருக்கும். அதில் அவங்களுடைய பெயர், அட்ரஸ் எல்லாமே வந்து அழிஞ்சிட்டு இருக்கும். ரிமூவ் ஆயிட்டு இருக்கும். அந்த மாரி இருக்கிறவங்க எல்லாரும் புதுசா ஃப்ரீயா மொபைல்ல இருந்து வெறும் 5 நிமிடத்தில வந்து உங்களால ஓட்டர் ஐடி கார்ட அப்ளை பண்ணி வீட்டுக்கு வர வைக்க முடியும். அது எப்படி அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோவுல முழுசா சொல்லியிருக்கேன். வீடியோவ மட்டும் ஸ்கிப் பண்ணாத முழுசா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்குள்ள ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா, நம்ம சேனலை மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும், லைக்கும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குரோம ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இந்த சர்ச் பார்ல வந்து வோட்டர்ஸ் அப்படின்றத நீங்க டைப் பண்ணிக்கோங்க. இங்க பாருங்க நான் வோட்டர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணியிருக்கேன். அதே மாரி டைப் பண்ணிட்டு உள்ள வாங்க. வந்த உடனே இங்க பாருங்க நான் டிக் பண்ணி காட்டுறேன் சரிங்களா? அத கிளிக் பண்ணி உள்ள வரணும். இங்க பாருங்க வோட்டர்ஸ் அப்படின்றத வந்து நீங்களும் கிளிக் பண்ணிட்டு உள்ள வாங்க. சரிங்களா? நான் டிக் பண்ணி காட்டுறது கரெக்ட்டா பண்ணிக்கோங்க. பண்ண உடனே ஒரு சில செகண்ட் லோட் ஆகும். ஏன்னா இந்த மாரி நெறைய பேர் வந்து அப்ளை பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால ஒரு சில செகண்ட் வந்து லோட் ஆகும். இங்க பாருங்க அடுத்து இந்த மாரி தான் வரும். இதுல 2 ஆப்ஷன் குடுத்திருக்காங்க. ஒண்ணு லாகின், சைன் அப் அப்படின்னு குடுத்திருக்காங்களா? அதுக்கு கீழ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்க. இதுல கரெக்ஷன் பண்ணிக்கலாம். புதிய ஓட்டர் ஐடி எல்லாமே நீங்க வந்து செஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்ப நானு லாகின்னா என்ன? சைன் அப்னா என்னன்றத தெளிவா சொல்றேன். லாகின்னா நீங்க ஏற்கனவே சரிங்களா? இந்த போர்ட்டலுக்குள்ள சைன் அப் பண்ணியிருக்கீங்கன்னா, ஈஸியா லாகின் பண்ணிட்டு வந்துரலாம். ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஈஸியா நீங்க வந்து லாகின் பண்ணிக்கலாம். சரிங்களா? இல்ல, நான் இப்ப தான் புதுசா வரேன்னா, நீங்க சைன் அப் பண்ணணும். ரிஜிஸ்டர் பண்ணணும். சரிங்களா? புதியதா வரவங்க வந்து சைன் அப்ன்றத கிளிக் பண்ணிட்டு, உள்ள வந்து நீங்க ரிஜிஸ்டர் பண்ணணும். அது எப்படின்றத நான் தெளிவா சொல்றேன். சரிங்களா? இப்ப பாருங்க, சைன் அப்ன்னு குடுத்த உடனே இந்த மாரி தான் வரும். இதுல உங்களுடைய மொபைல் நம்பர போட்டுக்கோங்க. இங்க பாருங்க டிக் பண்ணி காட்டியிருக்குன்னா, என்டர் மொபைல் நம்பர்ன்ட்டு அங்க உங்களுடைய மொபைல் நம்பர் போட்டுக்கோங்க. இமெயில் அட்ரஸ் வந்து ஆப்ஷன் தான். வேணும்னா நீங்க போட்டுக்கலாம், வேணாம்னா விட்டுறலாம். சரிங்களா? அத நீங்க போடுனா போட்டுக்கலாம், வேணாம்னா விட்டுட்டு கீழ ரவுண்ட் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்க கேப்ச்சா. அத கரெக்ட்டா எடுத்து என்ட்ரி கேப்ச்சான்ற இடத்துல நீங்க என்ட்ரி பண்ணிட்டு, கன்டின்யூ அப்படின்றத வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில உங்களுடைய நேம் கேட்கும். ஃபர்ஸ்ட் நேம் என்ன? செகண்ட் நேம் என்ன? அப்படின்றது. ஃபர்ஸ்ட் நேம், செகண்ட் நேம்னா உங்களுக்கு வந்து இப்ப சதீஷ் குமார்ன்னு இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் நேம்ன்றது சதீஷ்னும், குமார்ன்றது செகண்ட் நேம் அப்படின்றதும் அந்த மாரி. சரிங்களா? 3வதா அத ஓகே குடுத்தீங்களன்னா, கன்டின்யூன்னு குடுத்தீங்களன்னா, உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். நீங்க குடுத்த ஒரு மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி எடுத்து கரெக்ட்டா என்ட்ரி பண்ணிட்டு நீங்க வெரிஃபை அண்ட் ஓடிபின்னு குடுத்தீங்களன்னா, உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆயிடும். அதுக்கப்புறமா லாகின்ன்றத டச் பண்ணிட்டு, இங்க பாருங்க டச் பண்ண உடனே இந்த மாரி தான் வரும். இங்க ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர்ன்னு இருக்குங்களா? அதுல உங்களுடைய அங்க போட்டீங்க பார்த்தீங்களா, ரிஜிஸ்டர் பண்றதுக்கு மொபைல் நம்பரு. அத எடுத்து போட்டு, இந்த கேப்ச்சாவ எடுத்து கரெக்ட்டா என்ட்ரி பண்ணிட்டு, ரிக்வெஸ்ட் ஓடிபி அப்படின்னு இருக்கா, டிக் பண்ணி காட்டியிருக்கு பாருங்க ரவுண்டு போட்டு, அத நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து உள்ள வரும். சரிங்களா? இங்க பாருங்க நான் என்ட்ரி பண்ணிக்கிறேன் இருங்க. அதே மாரி நீங்க கரெக்ட்டா என்ட்ரி பண்ணிக்கோங்க. இங்க பாருங்க, குடுத்த உடனே இங்க பாருங்க மொத்தமா நான் என்ட்ரி பண்ணிட்டு ரிக்வெஸ்ட் ஓடிபின்றத டிக் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்க. அத நான் கிளிக் பண்ணிக்கிறோம். இங்க பாருங்க கிளிக் பண்ண உடனே இந்த மாரி தான் வரும். உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். சரிங்களா? அந்த ஓடிபி எடுத்து இந்த பாக்ஸ்ல ஃபில் பண்ணிட்டு, அ வெரிஃபை அண்ட் லாகின் அப்படின்றத நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க கரெக்ட்டா. சரிங்களா? கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாரி தான் உள்ள லாகின் ஆயிடும். சரிங்களா? இந்த மாரி உள்ள வந்துருவீங்க. நீங்க இந்த மாரி உள்ள வந்துட்ட பின்னாடி உங்களுக்கு இல்ல வீட்ல இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே நீங்க ஒரே ஐடியா வச்சு ஈஸியா நீங்க கார்ட ரிப்ளேஸ்மென்ட் வேற கார்டு வந்து நீங்க வாங்கிக்கலாம். சரிங்களா? அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. கீழ பாருங்க. கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரீஸ்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? டிக் பண்ணி காட்டியிருக்கேன். அதுல ஃபார்ம் 8ன்னு இருக்கு பார்த்தீங்களா? அத கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபார்ம் 8ன்றத கிளிக் பண்ண உடனே இந்த மாரி தான் வரும். மொபைல்ல பண்ணீங்களான்னா இந்த மாரி தான் வரும். உங்களுடைய மொபைல வந்து ரொட்டேட் பண்ணிக்கோங்க. YouTube எல்லாம் பார்த்தீங்களான்னா பெருசா பார்க்குறீங்க பார்த்தீங்களா? அந்த மாரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ண உடனே இதுல 2 ஆப்ஷன் இருக்கும். செல்ஃப், அதர்ஸ் எலக்டர்ஸ் சரிங்களா? செல்ஃப்னா உங்களுக்கு வாங்குறீங்களா? அப்படின்னா, அதாச்சு நீங்க அப்ளை பண்றவங்களே வாங்குறீங்கன்னா செல்ஃப்ன்னு குடுத்துக்கோங்க. இல்ல அப்பா, அம்மா வீட்ல இருக்கிறவங்களுக்கு வாங்குறதுன்னா, அதர்ஸ்ன்றத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் எனக்கே வாங்குறேன். அதனால நான் செல்ஃப்ன்னு குடுத்துட்டேன். சரிங்களா? இப்ப அந்த கார்டுல எஃபிக்ஸ் நம்பர் இருக்கும். வோட்டர் ஐடி கார்டு நம்பர் சரிங்களா? அந்த நம்பர எடுத்து கரெக்ட்டா என்ட்ரி பண்ணிக்கோங்க. வோட்டர் ஐடி நம்பர், எஃபிக்ஸ் நம்பர்னா வோட்டர் ஐடி நம்பர் சரிங்களா? அந்த வோட்டர் ஐடி நம்பரை எடுத்து கரெக்ட்டா என்ட்ரி பண்ணிட்டு, சப்மிட்ன்னு இருக்கு பார்த்தீங்களா கீழ, அத நீங்க சப்மிட்ன்றத டிக் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்க. அத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே இங்க பாருங்க கீழ மொத்த டீட்டெயிலும் குடுத்துட்டாங்க சரிங்களா? இங்க பாருங்க உங்களுடைய ஸ்டேட்டு, அசெம்பிளி, பார்ட் நம்பரு, சீரியல் நம்பரு, நேமு,
சரிங்க. ரிலேட்டிவ் நேமு இந்த மாரி மொத்த டீட்டெயிலும் இந்த மாரி வரும். ஒரு டைம் இத செக் பண்ணிட்டு கீழ பாருங்க ஓகேன்னு இருக்கு. அத ரவுண்ட் பண்ணி டிக் பண்ணி காட்டிர்றேன். இங்க பாருங்க ரவுண்ட் பண்ணி காட்டிட்டேன். டிக் பண்ணி காட்டிட்டேன். இந்த ஓகேன்றத வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே இந்த மாரி 4 ஆப்ஷன் வரும். சரிங்களா? இதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஷிஃப்டிங் ஆஃப் ரெசிடென்ஸ் அதாச்சு நீங்க வீடு அட்ரஸ் மாத்திட்டீங்க. இந்த ஊர்லேருந்து வேற ஊருக்கு போயிட்டீங்க அப்படின்னா, அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன வந்து நீங்க கிளிக் பண்ணணும். 2வது ஆப்ஷன் வந்து ஏதாச்சும் வோட்டர் ஐடி கார்ட்ல கரெக்ஷன் பண்ணணும், பேர் மாத்தணும் அந்த மாரின்னா நீங்க அத கிளிக் பண்ணணும். சரிங்களா? இப்ப இஷ்யூ ஆஃப் ரிப்ளேஸ்மென்ட் எஃபிக்ஸ் வித் கரெக்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? வித்தவுட் கரெக்ஷன்ட்டு எந்த ஒரு கரெக்ஷனும் இல்லாத பழைய வோட்டர் ஐடிய நானு புதிய வோட்டர் ஐடிய வாங்குறேன் அப்படின்றவங்க மட்டும் அந்த 3 ஆப்ஷன கிளிக் பண்ணிட்டு உள்ள போணும். சரிங்களா? நாம எதுக்காக உள்ள வந்தோம்? பழைய வோட்டர் ஐடி கார்ட வந்து நாம புதுசா வாங்கணும். சரிங்களா? அதனால 3 ஆப்ஷன நீங்க எல்லாருமே வந்து 3 ஆப்ஷன கிளிக் பண்ணிக்கோங்க. இஷ்யூ ஆஃப் ரிப்ளேஸ்மென்ட் எஃபிக்ஸ் வித்தவுட் கரெக்ஷன் சரிங்களா? எந்த ஒரு கரெக்ஷனும் இல்லாத பழையபடியே எனக்கு வேணும் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு ஓகேன்னு இருக்கு பாருங்க. அத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே மொபைல்ல இந்த மாரி தான் வரும். சரிங்களா? இப்ப உங்களுடைய மொபைல வந்து நேரா பண்ணிக்கோங்க. இந்த மாரி நேரா பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ண உடனே உங்களுடைய டீட்டெயில் மொத்தம் இங்க கீழ இருக்கு பாருங்க. அப்படியே செக் பண்ணிட்டே வந்துட்டு கீழ நெக்ஸ்ட்ன்னு இருக்கா அத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே இங்க பாருங்க உங்களுடைய நேம், வோட்டர் ஐடி நேம் எல்லாம் வரும். சரிங்களா? அதுக்கு கீழ முக்கியமான ஒண்ணு சரிங்களா? இந்த உண்மைய வந்து யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. இப்ப வீடியோவ முக்கியமா ஸ்கிப் பண்ணாத பாருங்க. உங்களுடைய ஆதார் நம்பர வந்து கரெக்ட்டா என்ட்ரி பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்ப. இப்ப ஆதார்ல தான் எல்லாமே நடக்குது. உங்களுடைய மொபைல் நம்பரும் கரெக்ட்டா என்ட்ரி பண்ணி அதில சேவ் பண்ணுங்க. இமெயில் ஐடியும் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து ஓடிபி கேட்குது சரிங்களா? ஈஸியா ஆதார் கார்ட்ல வெரிஃபை பண்ணிட்டு ஈஸியா சீக்கிரமா உங்களுக்கு வந்து கார்டும் வந்துரும். அதனால சொல்றேன். உங்களுடைய ஆதார் நம்பர், மொபைல் நம்பர் ஒரு இமெயில் ஐடி சரிங்களா? இல்ல என்னுடைய மொபைல் நம்பர் குடுக்க மாட்டேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்களுடைய ரிலேட்டிவ் அப்பா, அம்மா யாருதுனாலும் நீங்க குடுத்துக்கலாம். சரிங்களா? இமெயில் ஐடி ஆர் மொபைல் நம்பர். இங்க பாருங்க டிக் பண்ண உடனே ஆதார் நம்பர் கேட்குது, மொபைல் நம்பர் கேட்குது. சரிங்களா? இமெயில் ஐடி கேட்குது. இதெல்லாம் கரெக்ட்டா என்ட்ரி பண்ணிட்டு, நெக்ஸ்ட் அப்படின்றத வந்து இங்க பாருங்க ரவுண்ட் பண்ணி காட்டியிருக்கேன். அந்த நெக்ஸ்ட் அப்படின்றத வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாரி தான் வரும். இங்க பாருங்க. அந்த சிஐ சப்மிட் அப்ளிகேஷன் இருக்கு பார்த்தீங்களா? அதில கரெக்ட்டா வந்து டிக் ஆயிட்டு இருக்கு. இஷ்யூ ஆஃப் ரிப்ளேஸ்மென்ட் எஃபிக்ஸ் வித்தவுட் கரெக்ஷன் அது எதுவும் பண்ணாதீங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணீங்களன்னா, இப்ப இங்க 3 ஆப்ஷன் இருக்கு பாருங்க. அப்ளிகேஷன் ஃபார் இஷ்யூ ஆஃப் ரிப்ளேஸ்மென்ட் எஃபிக்ஸ் வித்தவுட் கரெக்ஷன். இதுல 3 ஆப்ஷன் இருக்கு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். யாரும் சொல்ல மாட்டாங்க. நான் சொல்றேன். இந்த லாஸ்ட்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் டிக் பண்ணி காட்டியிருக்கேன். அத நீங்க கிளிக் பண்ணீங்களன்னா, அதுல எஃப்ஐஆர் காப்பி வைக்கிற மாரி இருக்கும். சரிங்களா? அதனால அதுவும் லாஸ்ட் மல்டி ஆடட் சரிங்களா? மல்டி ரிலேட்டட் அப்படின்றதும் ஃபர்ஸ்ட் ஆர் லாஸ்ட் இங்க பாருங்க கீழே எழுதியிருக்காங்க. அது 2த்துக்கும் வந்து எஃப்ஐஆர் காப்பி வைக்கணும். சரிங்களா? அதனால செகண்ட் ஆப்ஷன் சரிங்களா? நான் டிக் பண்ணியிருக்கேன் பாருங்க. அத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அது வந்து நீங்க எங்கேயாச்சும் வந்து ஃபயர் ஆக்சிடென்ட்ல இந்த மாரி இடத்துல வந்து தொலைஞ்சிடுச்சு, இல்ல என்னுடைய பழைய வோட்டர் ஐடி கார்ட்ல அட்ரஸ் தெரியல, நம்பர் தெரியல அப்படின்றவங்க அத கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்ன்னு குடுத்துக்கோங்க. செகண்ட நீங்க கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்ன்னு குடுத்துக்கோங்க. அதுக்கு கீழ டிக்ளரேஷன் வரும். சரிங்களா? அதுல டேட் நீங்க எந்த டேட்ல அப்ளை பண்றீங்களோ அந்த டேட் அப்படியே இருக்கும். அதுக்கு கீழ அந்த பிளேஸ்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? இந்த பிளேஸ்ன்ற இடத்துல வந்து கரெக்ட்டா நீங்க எந்த டவுனோ சரிங்களா? அந்த டவுனோட நீங்க கரெக்ட்டா என்ட்ரி பண்ணிக்கோங்க. டவுனோட நேம் சரிங்களா? அந்த டவுன் அதாச்சும் வில்லேஜ்ல டவுனோட நேம கரெக்ட்டா என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிட்டு கீழ வாங்க நெக்ஸ்ட்ன்னு டைப் பண்ணுங்க. சரிங்க. இங்க பாருங்க நெக்ஸ்ட்ன்னு ரவுண்ட் பண்ணி காட்டியிருக்கேன். குடுத்த உடனே சப்மிஷன் அப்படின்னு வரும். இதுல உங்களுடைய கேப்சாவ அதில கேப்ச்சா இருக்கு பாருங்க. கரெக்ட்டா எடுத்து என்ட்ரி பண்ணிட்டு, ப்ரிவ்யூ அண்ட் சப்மிட்ன்னு இருக்கு பாருங்க. ரவுண்ட் பண்ணி காட்டியிருக்கேன். அத நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்ப உங்களுக்கு ஒரு பேஜ் வரும். அதில வந்து கரெக்ட்டா இருக்கான்னு ஃபார்முக்கு ஒரு டைம் செக் பண்ணிட்டு, சப்மிட்ன்னு குடுத்துங்க. குடுத்த உடனே ஒரு நெக்ஸ்ட் பேஜ் வரும். அந்த பேஜ்ல வந்து உங்களுக்கு ஆதார் கார்டு சைன் பண்ண சொல்லும். ஆதார் நம்பர் கேட்கும். போட்டு ஓடிபி கேட்கும். ஓடிபி வரும். அந்த ஓடிபி எடுத்து கரெக்ட்டா நீங்க என்ட்ரி பண்ணிட்டு, ஒரு கீழ வந்து டெர்ம் அண்ட் கண்டிஷன் மாரி அக்செப்ட் பண்ண சொல்லும். அத அக்செப்ட் பண்ணிட்டு, சப்மிட்ன்னு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியா வந்து சப்மிட் ஆயிடும். அடுத்த 7 நாள்ல உங்களுக்கு வந்து புதிய வோட்டர் ஐடி கார்டு வீட்டுக்கே வந்துரும். சரிங்களா? இப்ப வந்து அதில ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் கிடைக்கும். சரிங்களா? அத நீங்க காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு பின்னாடி வந்துருங்க. இப்ப பாருங்க ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கா? இங்க டிக் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? கிளிக் பண்ண உடனே ஒரு சில செகண்ட் லோட் ஆகும். லோட் ஆயிட்டு உங்களுக்கு இங்க பாருங்க என்டர் ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்கா?
அந்த இடத்துல நீங்க காப்பி பண்ணிட்டு வந்தீங்க பார்த்தீங்களா, அந்த நம்பர எடுத்து போட்டு சப்மிட்ன்னு குடுத்தீங்கன்னா, உங்களுடைய அப்ளிகேஷன் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்படின்றத நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். நீங்க இதுக்காக வேற எந்த கம்ப்யூட்டர் சென்டர் போக வேண்டிய அவசியமே கிடையாது. வீட்ல இருந்தே முழுக்க ஃப்ரீயா நீங்க ஒரே ஒரு 5 நிமிடத்துல ஈஸியா நீங்க அப்ளை பண்ணி வாங்க முடியும். இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்திருந்தா, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே மறக்காத ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பழைய கார்ட போட்டு புதிய கார்டு வாங்கிக்கிட்டும். நம்ம சேனலுக்குள்ள ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா, மறக்காத நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். உங்களுக்கான ஒரு கேள்வி, எத்தனை பேர்கிட்ட வோட்டர் ஐடி கார்டு இருக்கு அப்படின்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.